ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஏன் ஆப்பியஸ் மைண்ட் டெக்னாலஜிஸோட ஷேர் ப்ரைஸ் தொடர்ந்து சரிவடைஞ்சுக்கிட்டே வருது, அந்த சரிவுக்கு காரணம் என்ன, இந்த ஸ்டாக்குக்கு என்ன மாதிரி ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபஸ்ட் இந்த ஸ்டாக்கில் இருக்க பிரச்சனையை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட ஹிஸ்டரியை நம்ம ஒரு தடவை பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கம்பெனி ஐபிஓக்கு எப்போ வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2020 வந்தாங்க. அப்போ ஐபிஓக்காக இவங்க செட் பண்ண ப்ரைஸ் பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 165 டு 166 ரூபா. லிஸ்டிங் அப்பயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 350 ரேஞ்சில் லிஸ்ட் ஆச்சு. அப்பயே வந்துட்டு கிட்டத்தட்ட டபுள் த ரிட்டர்ன்ஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ஸ்டாக் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த ஸ்டாக் மேல் நோக்கி சென்று கிட்டத்தட்ட ஜூலை 2021 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1600 அப்படிங்கிற ரேஞ்சை டச் பண்ணுச்சு. ஸோ அதாவது 166 ரூபாய்க்கு ஐபிஓக்கு வந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் 1600 ருபீஸ்க்கு வித்தின் 10 மந்த்ஸில் போயிருக்கு. ஸோ 10 மந்த்ஸில் 10x ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ஸ்டாக் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன டிப் ஆகி எகைன் செப்டம்பரில் அதே ப்ரைஸ் ரேஞ்சு இந்த ஸ்டாக் டச் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து சரிவடைஞ்சிட்டே தான் வந்திருக்கு. கடைசி இந்த 32 மாதத்தில் இதோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 50% வந்துட்டு ஃபால் ஆகிருக்கு. இதே லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்துட்டு 5% மட்டும்தான் டவுன் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் கிளியராக தெரியுது, இதோட ஃபால்ங்கிறது அரெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 800 ருபீஸ்லேருந்து ஒரு 900 ருபீஸ்க்குள்ளே தான் மோஸ்ட்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ இது ஒரு சைட்வேஸ் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, நம்ம இதனால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நம்ம இந்த ஸ்டாக் வந்து ஏன் 10 மந்த்ஸில் 10x ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆகி இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2020. ஸோ செப்டம்பர் 2020லேருந்து 21 வரைக்கும் ஒரு 10x ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. இந்த டைமில் வந்துட்டு கோவிட் லாக்டவுனில் இருந்தது. ஸோ கோவிட் லாக்டவுனில் ஐடி இண்டஸ்ட்ரீஸும் ஃபார்மா அப்புறம் ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்தது. ஸோ அந்த டைமில் ஃபார்மா கம்பெனிஸ் அண்ட் ஐடி கம்பெனிஸ் மட்டும்தான் வந்து தொடர்ந்து ப்ராஃபிட் போஸ்ட் பண்ண முடிஞ்சது. லாக்டவுனால் மற்ற இண்டஸ்ட்ரி எல்லாமே பெருமளவில் சஃபர் ஆச்சு. இதனாலேயே வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறத பெருமளவில் ஆர்வம் காமிச்சாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸோட ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாமே வந்து பெருமளவில் மேலே போச்சு. இதில் ஆப்பிஸ் மைண்டும் ஒன் ஆஃப் த கம்பெனி. செகண்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோவிட் நடந்த புல் ரேலியில் பெருமளவு பெனிஃபிட் அடைந்த ஸ்டாக்ஸில் ஆப்பிஸ் மைண்டும் ஒன்று. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் லிக்விடிட்டி அதிகமாக இருந்துச்சு. இந்த டைமில் தான் எஃப்ஐஐஸ் டிஐஎஸும் சரி, ஈவன் ஜென்ரல் பப்ளிக் கூட வந்து அதிக அளவில் பணம் போட ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து மேலே போகும்போது ஆப்பிஸ் மைண்ட் ஸ்டாக்ஸும் வந்து பெருமளவில் வந்து மேலே போச்சு. இது வந்து ஒரு டிசிஎஸ் மாதிரியோ ஒரு ஹெச்எல் மாதிரியோ ஒரு இன்ஃபோசிஸ் மாதிரியோ ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி கிடையாது. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு பொதுவாகவே தெரியும், ஸ்மால் கேப் கம்பெனியில் புல் ரேலியில் ஸ்மால் கேப் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் 10x 20x ரிட்டர்ன் கிடைக்குங்கிறது நல்லா தெரியும். இதன் காரணமாகவே எல்லாருமே வந்து இந்த கம்பெனியோட ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி 10x 20x ரிட்டர்னுங்கிறத வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடச்சிது. அந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், டிசிஎஸோ இன்ஃபோசிஸோ வந்துட்டு நல்லபடியாக மேலே போனால் கூட 10x 20x ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கொடுக்கல. ஸோ 10x ரிட்டர்ன்ஸ்ங்கிறது ஸ்மால் கேப்பில் பாசிபிலிட்டி இருந்ததுனால இந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு இன்வெஸ்டர்ஸ் ஆர்வம் காமிச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரிவார்ட்ஸையும் வந்துட்டு அனுபவித்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து சரிவடைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் புக்கிங். எந்த ஒரு ஸ்டாக் எவ்வளோ தூரம் மேலே போனாலும் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அதில் ப்ராஃபிட் புக்கிங்கிறது வந்து தான் ஆகும். அதுதான் இந்த ஸ்டாக்லேயும் நடந்தது. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் ஒன்ஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் வந்து டிராஸ்டிக்காக டிப்பாக இருக்குது. அது ஒன் ஆஃப் த ரீசன் இதோட ஸ்டாக் ப்ரைஸு குறையிறதுக்கு. செகண்ட், ஹை வேல்யூவேஷன். என்னதான் இந்த ஸ்டாக் லாஸ்ட் 32 மந்த்ஸில் 50% வந்து டவுன் ஆகிருந்தால் கூட இன்னைக்கு தேதியில் இந்த ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 51.7 இருக்குது. இதே ஐடி இண்டஸ்ட்ரியோட பிஇ ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 34.6. ஸோ ஸ்டில் இந்த ஸ்டாக் வந்து இண்டஸ்ட்ரி பிஇயோட ஜாஸ்தியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. விச் மீன்ஸ் இன்றைக்குமே இந்த ஸ்டாக் வந்து ஸ்லைட்லி ஓவர் வேல்யூடு தான். ஸோ இதனாலேயே ஓவர் வேல்யூடாக இருக்கிற ஸ்டாக்கை வாங்க வேணாங்கிறதுனால யாருமே இந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க. அதுவும் குறிப்பாக எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸ். யூஎஸில் லாஸ்ட் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கில் வந்து பெருமளவில் ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. அதுவும் லாஸ்ட் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்துட்டு யூஎஸில் வந்துட்டு இன்ஃப்ளேஷனுங்கிறது வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. இதன் காரணமாகவே யூஎஸில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது வந்து தொடர்ந்து அதிகப்படுத்திகிட்டே போனாங்க. அதுவும் லாஸ்ட் இயரில் தொடர்ந்து அதிகப்படுத்திகிட்டே போனாங்க. இதன் காரணமாகவே யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குற நிறையா கம்பெனிஸ் வந்துட்டு அவங்க ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறத வந்து கம்மி பண்ணுறாங்க. இதனாலே இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு
க்ரோத்தில் வந்து பெருமளவில் ஸ்லோ டவுன் ஆச்சு. இதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ரீசனாக எதிர்பார்க்குறேன்னா யூஎஸ் மற்ற நாடுகளில் நடந்த ரெசஷனும் ஒரு காரணம். நீங்களே பார்த்துருப்பீங்க, கூகுள், டெஸ்லா மாதிரியான கம்பெனியில் வந்து தொடர்ந்து வந்து ஆட்குறைப்பு பண்ணிட்டே வர்றாங்க. ஸோ அங்கே சிச்சுவேஷன் இம்பேக்ட் வந்து இந்தியாவிலையும் எதிரொலிச்சது. அதுவும் குறிப்பாக ஐடி இண்டஸ்ட்ரியில் எதிரொலிச்சது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் சிலிக்கன் வேலி அப்புறம் இன்னும் வேறு 2 பேங்க் வந்து ஆல் ஆஃப் அ சடன் க்ளோஸ் பண்ணாங்க. யூரோப்பில் கூட 1-2 பேங்க் வந்து க்ளோஸ் பண்ணாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு கிடைக்க வேண்டிய பேங்கிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரீசன் ஏன்னா வந்துட்டு யூஎஸில் இருக்கிற பெரிய பெரிய பேங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷனில் தான் இவால்வேட் பண்ண ஆரம்பித்தாங்களே தவிர அவங்க யாருமே வந்துட்டு அவங்களோட பேங்கிங் சாஃப்ட்வேர் ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஆர்வம் காட்டல. ரீசன் ஏன்னா வந்துட்டு பேங்கிங் க்ரைசிஸுங்கிறது வந்துட்டு யூஎஸில் 1-2 பேங்க்கோட வந்து நின்றுச்சு. இதே ஒரு 3-4-5 பேங்க்குக்கு தொடர்ந்து வந்துன்னா அந்த கண்ட்ரியோட எக்கனாமியே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் பேங்கிங் இண்டஸ்ட்ரி ஆஸ் ஹோல் வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷனை வந்துட்டு ரீவிசிட் பண்ணுற சிச்சுவேஷனுக்கு தான் தள்ளப்பட்டாங்களே தவிர அவங்க வந்துட்டு அவங்களோட சாஃப்ட்வேரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஆர்வம் காட்டல. இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் ஜென்ரேட் பண்ணுற ரெவன்யூவில் 47% ஆஃப் ரெவன்யூ வந்து எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்லேருந்து மட்டும்தான் வருது. ஸோ இப்போ இந்த செக்டர்லேருந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பெருமளவு கம்மியாச்சுனாலே இந்தியன் ஐடி கம்பெனிஸோட ரெவன்யூவில் பெருமளவில் துண்டு விழும். அதுதான் இங்கே நடந்திருக்கு. அது மட்டும் இதோட காரணமாகவே இவங்களோட ரிசல்ட்ஸும் வந்து சுமாராக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 53% வந்து ப்ரமோட்டர் ஹோல்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து 40.58% யார் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ எஃப்ஐஸும் சரி டிஐஸும் சரி அவங்க ஆல்ரெடி 5-6% வச்சுருந்தாங்க. அதெல்லாத்தையும் கம்மி பண்ணி இப்போ 1%, 2% தான் ஹார்ட்லி அவங்க இந்த கம்பெனியோட ஸ்டாக்கை ஓன் பண்ணுறாங்க. இப்போ பப்ளிக் கிட்ட தான் ஜாஸ்தியாக அதிக அளவில் செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது. ஸோ எப்போ பப்ளிக் வந்துட்டு பெருமளவில் ஒரு ஓவர் வேல்யூடான ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறாங்களோ அப்பயே அந்த ஸ்டாக்ஸோட மூவ்மெண்ட் பெரிய அளவில் இருக்காது. ஸோ என்றைக்கு வந்து பப்ளிக் எப்போ இந்த கம்பெனி வந்துட்டு பெட்டரான ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ, எப்போ யூஎஸில் வந்துட்டு ஒரு எக்கனாமியில் வந்து ஒரு பழைய அளவில் ஒரு பேக் டு நார்மல் ஸ்டேஜ் வருதோ, எப்போ வந்துட்டு இந்த இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரி ஆஸ் அ ஹோல் வந்துட்டு பழையபடி ரிவைவ் ஆகுதோ, அப்போது இந்த கம்பெனியோட ஷேர் வாங்குறது எஃப்ஐஎஸும் டிஐஎஸும் ஆர்வம் காட்டுவாங்க. அது வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸுங்கிறது வந்து சைட்வேஸில் தான் போகுங்கிறது என்னோட அபிப்பிராயம். இப்போ இந்த கம்பெனியோட குவார்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ மார்ச் 2024 அவங்க ரிசல்ட் விட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது. இப்போ அவங்க வந்துட்டு ரெவன்யூ வந்துட்டு இந்த குவார்ட்டரில் வந்து 72% போஸ்ட் பண்ணால் கூட இதுக்கு கடைசி 3 குவார்ட்டரில் பார்த்தீங்கனாலே அவங்களோட எம்ப்ளாயி காஸ்ட்டுங்கிறது வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜிங்கிறது 23% 20ங்கிறது கம்மியாக இருக்குது. ஸோ இவங்க எம்ப்ளாயி காஸ்ட் அதிகரிச்சிருக்கு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது. ஸோ இவங்க ப்ளஸ் இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லாமே சேர்த்து அவங்களோட ரிசல்ட்ஸில் இம்பேக்ட் காமிச்சிருக்கு. இது மார்ச் 2022 பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் 50 crores கிராஸ் பண்ணியிருக்காங்க ரெவன்யூவில். இதுக்கப்புறம் ஜூனில் 56 crores ரெவன்யூ போஸ்ட் பண்ண கம்பெனி. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 58 crores 60 crores சொல்லி ஒரே ஃப்ளாட்டான ரிசல்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதே இந்த குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 72 crores சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணி ரிசல்ட் காமிச்சிருக்காங்க. அது ரீசன் என்ன வந்துட்டு அவங்களுக்கு அதர் இன்கம் வந்துட்டு வழக்கத்தை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்திருக்கு. இல்லாட்டி இந்த குவார்ட்டரில் கூட ஒரு 58-60 கோடி தான் அவங்க வந்து ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸும் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. பெரிய லெவலில் வந்துட்டு அவங்க ப்ராஃபிட் வந்து பெரிய லெவலில் இம்ப்ரூவ் பண்ணி காட்டலை. ஸோ இதனாலே இந்த கம்பெனியோட ஸ்டாக்லேயும் மூவ்மெண்ட்லேயும் வந்து பெரிய லெவலில் மேலே போகல. இதே நீங்கள் ஆனுவல் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2023 231 crores ப்ராஃபிட் போஸ்ட் பண்ண கம்பெனி 2024 ஃபினான்ஷியல் இயரில் 248 crores தான் பண்ணியிருக்காங்க. இதே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2023 25% இருந்தது. இந்த 2024 ஃபினான்ஷியல் இயரில் 21% டிப்பாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து இப்போ பெட்டராக ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் இதோட ஷேர் ப்ரைஸ் மேலே போகாமல் இருக்கிறது ஒரு எக்ஸ்பெக்டடான விஷயம். அடுத்து இந்த கம்பெனிக்கு என்ன மாதிரியான ஃப்யூச்சர் இருக்குது, க்ரோத் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். இவர் தான் இந்த கம்பெனியோட சேர்மன் மிஸ்டர் அசோக் சூட்டா. இவர் FY 2024 ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நடந்த இன்வெஸ்டர் மீட்டில் இவர் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கம்பெனி ஐபிஓக்கு வந்ததுலேருந்து கொடுத்த ரிசல்ட்ஸ்லேயே வர ஃபினான்ஷியல் இயர் 2025 அவங்க கொடுக்க போகிற ரிசல்ட்ஸ் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதாவது FY 2025 ஒரு ரோபஸ்ட் க்ரோத் இருக்கும். அதாவது
35-40% வந்து growth இருக்குன்னு சொல்கிறாரு. இது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். அதே மாதிரி பை 2031 இந்த கம்பெனி வந்துட்டு 1 பில்லியன் ரெவென்யூ ஜென்ரேட்டிங் கம்பெனியாக வரும்னு சொல்கிறாரு. இந்த இலக்கடைகிறதுக்கு ஏர்லியராக அவங்க 25.3% growth ரேட்டில் அவங்க க்ரோ ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க 22%ல் க்ரோ ஆனாலே போதும் இந்த 1 பில்லியன் ரெவென்யூ ஜென்ரேட்டிங் கம்பெனியாக 2031 வந்துடலான்னு சொல்கிறாரு. இது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். அதே மாதிரி கம்பெனி ஏஐ டெக்னாலஜியில் வந்து பெருமளவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதாகவும் ஜென்ரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அவங்களுக்கு பெருமளவில் க்ரோ ஆகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த கம்பெனி லாஸ்ட் மந்த் பியூர் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற கம்பெனியை 779 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. இதன் மூலமாக பிஎஃப்எஸ்ஐ அப்போ ஹெல்த் கேர் அண்ட் லைஃப் சயின்ஸ் போன்ற வெர்டிக்கலில் இவங்க பெருமளவாக அவங்க பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இதனால் அவங்க பிஸ்னஸ் யூஎஸ், யூகே, மெக்சிகோ, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் வந்து பெருமளவில் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, லாஸ்ட் மந்தில் அவங்க இன்னொரு கம்பெனியை அக்வயர் பண்ணாங்க 4.5 crores. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக் மில்லர் லேர்னிங். இது ஒரு எஜுகேஷ்னல் அண்ட் டெக்னாலஜி கம்பெனி. கிட்டத்தட்ட ஒரு பைஜூஸ் மாதிரி ஒரு எட்டெக் கம்பெனின்னு வச்சுக்கலாம். ஸோ இதன் மூலமாக இவங்களோட பிஸ்னஸை வந்து ஒரு டைமென்ஷனுக்கு கொண்டு போகிறாங்கிறது நல்லா தெரியுது. ஃபைனலி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு கேஷ் ரிசர்வ்ஸ் 2023 எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 810 crores இருக்குது. இதே FY 2024 இவங்களுக்கு கேஷ் ரிசர்வ்ஸ் வந்து 1415 இருக்குது. இப்போ அவங்க 779 crores-க்கும் 4.5 crores கொடுத்து இந்த கம்பெனி வாங்கினது எல்லாமே வந்து அவங்களோட கேஷ் ரிசர்வ்ஸ்ன்னு எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துமே அவங்களுக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ வரப்போகிற வருஷத்தில் 600 crores கேஷ் ரிசர்வ்ஸ் இருக்க போகுது. ஸோ அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்க, அவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கேஷ் ரிசர்வ்ஸும் ஓரளவு கையில் இருக்குது. அட் த சேம் டைம் வரப்போகிற வருஷத்தில் ஃபினான்ஷியல் இயரில் வந்து ஒரு பெட்டரான க்ரோத்தை எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஓவரால் இந்த கம்பெனிக்கு ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனியை பற்றி எல்லா டீட்டெயிலையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.